கர்த்தருடைய மகாபரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தர்லேயே அந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருந்தோம். இன்றைய நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 5வது உவமையாகிய மறைந்திருக்கும் பொக்கிஷம் உவமை. ஸோ இதனோட மைய பொருள் பார்த்தோன்னா தேவராஜ்யத்தோடைய மதிப்பு. ஸோ இயேசு கிறிஸ்துவ கூறிய இந்த பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை பற்றி இந்த உவமை கூறுகிறது. ஸோ இதனுடைய வசனம் பார்த்தோன்னா மத்தேயு 13:44 பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதனால் உண்டான சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதாவது ஒரு நிலத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை பார்த்து மனுஷன் என்ன பண்ணுவான்னா, தனக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்றாவது அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்று அந்த நிலத்தை கொள்ளுகிறதற்கான முயற்சியை செய்கிறான் என்று அர்த்தமாகிறது. ஸோ இதை உவமையின் பின்னணி என்னன்னா, அக்காலத்தில் வங்கிகள் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்காலங்களிலோ அல்லது பாதுகாப்பிற்காகவோ மக்கள் தங்கள் பொக்கிஷங்களை நிலத்தில் புதைச்சி வைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்திற்கேற்ப இந்த உவமைகள் இந்த உவமை ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஸோ நிலத்தின் உரிமையாளர் இறந்து போனாலோ இல்லை அந்த இடம் மறைக்கப்பட்டாலோ அந்த பொக்கிஷம் என்ன ஆகுமா, நிலத்திற்குள்ளேயே அப்படியே மறைந்து போயிருக்குமா. ஸோ ஆவிக்குரிய இப்போ கூட நம்ம பல இதுங்க பார்க்க முடியும். நிலத்துக்கடியிலேருந்து பொக்கிஷங்கள் எடுக்கப்பட்டது அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பாதுகாப்பிற்காக இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம், இல்லை ஒரு பாதுகாப்பான இதில் பூட்டி வைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் நிலத்தை தோண்டி மறைத்து வைப்பது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்களாம். ஸோ ஆவிக்குரிய விளக்கம் பார்த்தோன்னா, இந்த உவமைக்கு 2 முக்கிய கோணங்கள் உள்ளது. அதாவது தேவன் நம்மை தேடி வருதல். முதலாவதாக தேவன் நம்மை தேடி வருதல். நிலம் இந்த உலகம். மறைந்திருக்கும் பொக்கிஷம் பார்த்தோன்னா பாவியாகிய மனிதன் அல்லது சபை. நம்ம பார்க்கும்போது எல்லா உவமையும் சபையும் குறிக்கிறது, இல்லை மனிதனையும் குறிக்கிறது. நாமும் ஒரு சபை தான். தேவனை பொறுத்த வரைக்கும் நாமும் ஒரு மனவாட்டியாகிய சபைகள் தான். ஸோ கண்டெடுத்த மனுஷன் இயேசு கிறிஸ்து. விலை இயேசு தம்முடைய இரத்தத்தையே சிந்தி தமது ஜீவனையே விலையாக கொடுத்து இந்த உலகத்தை மீட்டு கொண்டார் என்பது இதன் பொருள். ஸோ நம்ம நல்ல கவனத்தை வைத்துக் கொள்ளணும். இந்த உவமை 2 விதமான காரியங்களை நமக்கு 2 கோணலாக பார்க்க முடிகிறது. முதலாவதாக பார்த்தோன்னா, தேவன் நம்மை தேடி வருதல். அதாவது தேவன் இந்த நிலம், இந்த உலகம், இதில் உள்ள பொக்கிஷங்கள் தான் நம்மளை தேவன் ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறார். ஸோ நம்மை மீட்டு கொள்வதற்காக ஒரு மனுஷன் எப்படி ஒரு நிலத்தில் புதையல் இருக்குன்னொன்னே அந்த நிலத்தை மீட்டு கொள்ள தன்னிடத்தில் உள்ள எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறானோ, அதே போல் தேவனானவர் இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களாய் நம்ம பார்க்கிறார். ஸோ நம்மளை மீட்டு கொள்வதற்காக அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தையும் சிந்தி அந்த அவருடைய ஜீவனையே நம்மளுக்கு விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்ற ஒரு கோணலாக இதை பார்க்க முடிகிறது. 2வது கோணலாக பார்த்தோன்னா, மனிதன் பரலோக ராஜ்யத்தை கண்டடைதல். அதாவது பொக்கிஷம் என்பது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரட்சிப்பும். இங்கு கண்டுபிடித்தல் அங்கே எப்படி கண்டுபிடிக்கிற மனுஷன் ஏசப்பாவோ, இங்கே கண்டுபிடித்தல் என்பது ஒருவர் தற்செயலாகவோ அல்லது தேடலின் மூலமோ சுவிசேஷத்தை, சத்தியத்தை உணருதல். மகிழ்ச்சி. ரட்சிப்பை பெற்று கொள்ளும் பொழுது உண்டாகும் ஈடு இணையற்ற சந்தோஷம். எல்லாவற்றையும் விற்றல். கிறிஸ்துவை பெற்று கொள்வதற்காக தன்னுடைய ஒரு விசுவாசி தன்னுடைய எல்லா பாவ வாழ்க்கையும் விட்டு, உலக பெருமைகள், சுயநலத்தை விட்டு தேவனோடு சஞ்சரிப்பது தான் இங்கு எல்லாவற்றையும் விற்றல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ 2 கோணலாக
பார்க்கும்போது நம்மளுக்கு இப்பயே நம்ம சொல்லும்போது, நம்ம முதலாவது காரியம் சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தேவன் வந்து நம்மள பொக்கிஷமா பார்க்குறாரு. நமக்காக அவர் மரித்து, அவர் பாடுபட்டு, அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். இதை கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா இதை 2வது கோணத்துல பார்க்கும்பொழுது, நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை தேடுதல், நம்ம வந்து தேவனை பொக்கிஷமா பார்க்கணும். அவரை வந்து அவருடைய மீட்பும் ரட்சிப்பும் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்திலே வேற எந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாலும் அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அவருடைய மீட்பும் ரட்சிப்பும், அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறாரு, அந்த ஒரு துணை, அந்த ஒரு காரியம் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து அவ்வளவாய் நம்ம இருதயம் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தினாலும் நிலைத்திருக்கும். அப்போ பாடுகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காதுன்னு கேட்டால் நிச்சயமாக வந்து இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாடுகளும் துன்பங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம தனியாக ஃபேஸ் பண்ண தேவையில்லை. நம்ம தேவன் நம்மளோடு இருப்பார். அந்த ரட்சிப்பும் மீட்டுதலும் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. பட் நம்ம வந்து தேவன் எப்படி நம்மளை மீட்டு கொள்வதற்காக, பொக்கிஷமாக நினச்சி நம்மளை மீட்டு கொள்வதற்காக அவர் மரணத்தையே, தன்னுடைய ஜீவனையே நம்மளுக்காக தந்தார். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது, அவரை பொக்கிஷமான அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம பாவ வாழ்க்கையை நம்ம விடணும், நம்மளோட சுயநலத்தை நம்ம விடணும், இந்த உலக வீண் பெருமைகளையும் பாராட்டுகளையும் நம்ம விடணும். இந்த உலக காரியங்களை வந்து விட்டு விட்டு தேவனுக்கு முன்னுரிமை, முதல் உரிமை கொடுக்கும் பொழுது அவரை நம்மளால் மீட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மீட்பை நம்மளால் சுவைக்க முடியும் என்பதுதான் இதன் பாடம். நம்ம கேட்கும்போது இந்த உலகத்தை விட்டுட்டு மொத்தமாக ஒரு இது பண்ணணுமா? அப்படி கிடையாது. உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவருடைய காரியங்கள், அவருடைய நேரங்கள், அவர் நம்மளுக்கு பொக்கிஷம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா அதை நீங்கள் யார்கிட்டையாவது விட்டு கொடுப்பீங்களா? அதை எப்படி பொத்தி பொத்தி பத்திரமா பார்த்துப்போம். அதே போல தான் தேவனையும் வந்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து, அவருக்கு முதல் உரிமை கொடுத்து, நம்ம இருதயத்தில் அவரை பூட்டி வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தில் அவர் எப்போ நம்ம நிலைச்சிருப்பானா, நம்ம பாவம் இல்லாத போகுது. நம்ம இருதயத்தில் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்தோன்னா தேவனுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பொக்கிஷமான கர்த்தர் நம்மளை விட்டு போய்விடுவார். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்னா உலகத்தோட பெருமையை நம்ம விடணும், பாவத்தை விடணும், உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நம்ம விட்டு விடணும், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதை நம்ம விட்டு விடணும். அந்த பாவ வாழ்க்கையும், அந்த சாபம் நிறைந்த வாழ்க்கையும், உலகத்தின் பெருமைக்கும் நம்மளோட சுயத்துக்கும் வாழாமல் தேவனை சார்ந்து தேவனுக்காக வாழும்போது, தேவனை முன்வைத்து வாழும்போது அந்த பொக்கிஷத்தை நிச்சயமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வது மூலமாக நம்ம என்ன அடைவோம் தெரியுமா? ரட்சிப்பு, அவருடைய மீட்பு. அது விலை மதிப்பற்றது. அந்த பொக்கிஷம் விலை மதிப்பற்றது. நீங்கள் உலகத்தரமான பொக்கிஷம் கிடைச்சா கூட அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. ஒரு தங்கமோ ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கிது, அந்த பொக்கிஷனோ, அதுக்கு ஒரு விலையை கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு விலை இருக்கும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த பரலோக ராஜ்யமோ, அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு வந்து நம்ம கண்டடி பொறும்பொழுது அவருடைய மீட்பையும் ரட்சிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ள அந்த பொக்கிஷங்களுக்கெல்லாம் விலையே கிடையாது. அது விலை மதிப்பற்றது, அது விலை இல்லாதது, அதுக்கு ஒரு விலையே கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் காட்டிலும் அது மிக 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 சிறந்தது, மிக பலந்த பொக்கிஷமானது என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். உலக காரியம், உலக பணத்துக்காகவும் மகைக்காகவும் நம்ம எப்படியெல்லாம் பாடுபடுறோம், நம்ம எப்படியெல்லாம் உழைக்கிறோம், அந்த காரியங்களுக்கே நம்ம அப்படி பண்ணும்போது, அன்றாட தேவைக்காகவே நம்ம அவ்வளோ உழைக்கும் போது, அவ்வளோ செய்யும் போது, நித்திய ஜீவனை தந்த தேவன், நித்திய கிருபை தந்த தேவன், அவர் விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அப்போ அவருக்காக நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கணும். அவர் நம்மக்கிட்ட தங்கத்தையும் பொருளையோ பணத்தையோ கேட்கல, உங்கள் உழைப்பை கூட அவர் கேட்கல. மாறாக அவர் கேட்பது எல்லாம் பாவத்தை விட்டுட்டு அவர் கரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவரோடு நடப்பது மாத்திரம்தான், அவரை சார்ந்த வாழ்க்கையை நடத்துவது மாத்திரம்தான், அவரை முன்வைத்து செயல்படணும் அப்படின்றது மாத்திரம்தான், அவருக்கு பிரியமானதை செய்யணும், பாவத்தை விட்டு நம்ம விலகி இருக்கணும். இதை மாத்திரம்தான் தேவன் நம்மளிடத்துல கேட்குறாரு. அதை நம்ம பின்பற்றணுமானால் விலை மதிப்பற்ற பொக்கிஷமான ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்வோம். அதனால் நம்ம அடைவது நித்திய மகிழ்ச்சியான பரலோக ராஜ்யத்தை, நித்திய மகிழ்ச்சியான பரலோக ராஜ்யத்தை வந்து நாம் அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடங்கள் வந்து பார்த்தோன்னா,
மதிப்பு. பரலோக ராஜ்யம் உலகில் எந்த ஒரு செல்வத்தையும் விட உயர்ந்தது. எதை கூடமே அதை கம்பேர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் விட உயர்ந்தது. நீங்கள் அன்றாட தேவைக்காக வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், அதெல்லாம் ஓகே, முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம தேவைக்கு, அன்றாட தேவைக்கு தான் அது தவிர நம்மளுடைய பெருமைக்கு கிடையாது. நம்மளோட தேவைக்கு அது நம்ம செய்கிறோம். இங்கே இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக அதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதற்கே அவ்வளோ செய்யும் பொழுது எதோடையும் மதிப்பிட முடியாத நம்ம நித்தியமாய் வாழப்போகிற பரலோகத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவசரம். அந்த மனிதன் உடனே போய் எல்லாவற்றும் விற்று ரட்சிப்பின் செய்தியை தள்ளி போடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் உங்களை அழைச்சிட்டாரு, கடவுள் உங்களை தொட்டுட்டாரு, அந்த மீட்பை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த மீட்பை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. அந்த ரட்சிப்பை நீங்கள் சுவை பார்க்க ஆரம்பிச்சுட்டிங்கன்னா உங்களால் அதை சும்மாவே இருக்க முடியாது. கடவுளுக்காக ஏதோ ஒன்று செய்யணும், அந்த பொக்கிஷத்தை அடையணும், தேவனை நான் முழுமையாக அடையணும், ஆவிக்குரிய கனிகளை நான் ருசி பார்க்கணும் என்ற வாஞ்சை உங்கள் எழுதத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றப்படும். அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவனை தேடுவதில் அவசரம் உள்ளவர்களாக நம்ம நிச்சயமாக மாற்றப்படுவோம். தியாகம். எதை கொடுத்தாவது அந்த பொக்கிஷத்தை பெற வேண்டும் என்று வைராக்கியம். நான் இந்த பாவத்தை விட்டுறேன், இந்த காரியங்களை விட்டுறேன், இது என் தேவனுக்கு பிடிக்கல. அன்றாட வாழ்க்கையில் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு சின்ன தப்பு நீங்கள் பண்ணாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களோடு இருந்தால் அது உங்களுக்கு உணர்த்தப்படும். இல்லை இது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு உணர்த்தப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனம் திரும்புதல் ஏற்படும். அந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் அந்த காரியத்தை நீங்கள் செய்திருந்திருப்பீங்க, ஆனால் அது பாவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது தேவன் உங்களோடு இல்லை, அந்த மீட்பு உங்ககிட்ட இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு காரியத்தை செய்யும் போது அது தானாக உங்களுக்கு உணர்த்தப்படும். அவ்வளோ நாள் செய்திட்ட காரியம் திடீர்னு என்று உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு தோன்றும், இது தவறு என்று. அதுதான் தேவனுடைய மீட்பும் ரட்சிப்பும். அப்போ அதை விட்டு உடனே விலகுவீங்க. ஏன்னா நீங்கள் தேவனோடு பிள்ளைகளாக இருப்பதினால். ரகசியம். உலக அறியாத ஒரு தெய்வீக ரகசியத்தை விசுவாசிகள் கண்டறிவார்கள். இதுதான் அந்த ரகசியம். நம்ம வாழ்க்கையை விட்டு விட்டு வர அந்த ரகசியம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதன் ரகசியம்தான் உங்களுக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு ரகசியமாய் மாற்றப்படும். தேவனுடைய வருகையை பற்றின ரகசியம், தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள ரகசியம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவ்வளோ நாள் படித்த ஒரு வசனம் உங்களுக்கு வேறு விதமாக உட்கொள்ள தொடங்குவீங்க. இதெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பினாலும் மீட்பினாலும் உண்டான ஒரு காரியங்கள் தான். இவ்வளோ நாளாக தேவன் சீக்கிரம் வரார் மற்றவர்கள் சொல்லும் போது நம்மளுக்கு கேலியும் கிண்டலுமாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வருகையை நம்ம சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிப்போம். அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும் என்பதில் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் அந்த ரட்சிப்பு, அதுதான் அந்த பொக்கிஷத்தின் மகிமை. தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைந்தே தீரணும். அந்த நித்திய வாழ்க்கையை தேவனோடு நம்ம நித்தியமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அடைந்து தீர வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அவருடைய ரட்சிப்பை பெற்ற பின்பு உங்களுக்கு அது மேன்மையாக தோன்றும். அதற்கான முயற்சிகளை ஆரம்பிப்பீங்கள். தேவனுடைய ரட்சிப்பை மேலும் மேலும் பெற்று அவரோடு இணைந்து கொள்ள, அவர் வருகையில் நம்ம சேர்த்து கொள்ளும்படியான முயற்சிகளை நாம் எடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த மீட்பின் ஒரு அதிசயமாக பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்ம 3 காரியங்களை பார்க்குறோம். பொக்கிஷம், அதாவது கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யமும். அவர் ஒரு கோணத்தில் கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யமும், இன்னொரு கோணத்தில் சபையாகிய நாம் தான் பொக்கிஷங்கள். மகிழ்ச்சி, மீட்பின் சந்தோஷம். அந்த மீட்பின் சந்தோஷம் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வேலைனாலும், எவ்வளோ பெரிய காரியத்தினாலும், எவ்வளோ பெரிய கிஃப்ட்னாலும் தரவே முடியாத ஒன்று தான் அந்த மீட்பின் சந்தோஷம். விலை, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், அவருடைய விலையேற பெற்ற ஜீவன், அவர் விலையே பண்ண முடியாத விலையேற பெற்ற ஒரு ஜீவன், மனிதனின் அர்ப்பணிப்பு. இந்த 2 காரியங்கள் தான் இதற்கு விலையாக. 2 கோணத்தில் பார்க்கும்போது, ஒரு கோணத்தில் அவருடைய விலை மதிப்பில் உள்ள விலையேற பெற்ற அவருடைய ஜீவன் நமக்காக தந்தார். இன்னொரு விதத்தில் நாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்பாக பார்க்கும்போது நம்மளோட அர்ப்பணிப்பு ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம். அவர் நம்மளுக்காக பாடுபட்டு இவ்வளோ இடத்துல அவர்
நிந்தையை அனுபவிச்சது, அவமானத்தை அனுபவிச்சதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, அவர் நம்மளோட எதிர்பார்க்கிறது அந்த அர்ப்பணிப்பு, அந்த பாவத்தை விட்டு விலகுதல், அவருக்கென்று நம்ம வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்தல். இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அவர் முன்னாடி அவர் நமக்காக பண்ணதை பார்க்கும்பொழுது இது ஒன்றுமே கிடையாது. அதற்கான பொக்கிஷமாய் அவர் நித்திய வாழ்க்கையான பரலோக ராஜ்யத்தை நம்மளுக்கு தயாராக இருக்காரு. அவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. நம்மக்கிட்ட அவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கல, நம்மளோட அர்ப்பணிப்பை மாத்திரம்தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நமக்காக அவர் ஜீவனையே தந்தார். ஆனால் திரும்ப நம்ம கிட்டேருந்து அவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட கேட்கல. அவர் உடம்புல இருந்த எல்லா ரத்தமும் வெளியே வந்து கடைசியாக தண்ணி கூட வந்துடுச்சு. ஆனால் நம்மக்கிட்டேருந்து அவர் ஒரே ஒரு கடினமான காரியத்தை கூட எதிர்பார்க்கல, ஒரு சொட்டு ரத்தம் கூட எதிர்பார்க்கல. மாறாக நம்மளோட அர்ப்பணிப்பு, அவரை நம்மளை நேசிக்கணும், அவரை நம்ம நேசிக்கணும், அந்த நேசிப்பு, அந்த அன்கண்டிஷ்னல் லவ், அதை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்குறாரு. உலக மக்கள் எத்தனை பேருக்கு நம்மளோட அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்குறோம். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம தேவனிடத்தில் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை கொடுக்கும் பொழுது அவர் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்காத தேவன். ஆனாலும் நம்ம அந்த கண்டிஷ்னலான லவ் அவருக்கு கொடுத்து அவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நித்தியமாய் வாழ்கிற பரலோக ராஜ்யத்தை நமக்காக அவர் தர தயாராக இருக்கிறாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஒவ்வொரு நொடியும் என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டாளா, என்கிட்ட வர மாட்டாளா, என்னோட நித்திய பரலோக வாழ்க்கையில் என் கூட வர மாட்டாளா என்று ஒரு மணவாளனை போல அவர் வந்து காத்திருக்கிறார். மணவாட்டிகள் மாத்திரம் மணவாளனுக்காக காத்து கொண்டு இல்லை, மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுமே மணவாட்டிகளுக்காக காத்து கொண்டு தான் இருக்கிறாரு. என் மகா விழித்திருந்து ஜெபம் பண்ணி என்னை தேடி அந்த மீட்பை பெற்றுக்கொள்வாங்களா, அந்த மீட்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா என்று நம்ம ஆர்வத்தை காட்டிலும் தேவன் மிகுந்த வாஞ்சை உள்ளவராய் அந்த மீட்பின் சந்தோஷத்தை நமக்கு தர வந்து அவர் தயாராக ஆர்வமாக காத்திருப்போட காத்திருக்கிறார். நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு அர்ப்பணிப்புன்ற ஒரே ஒரு முயற்சி, ஒரு சிறிய முயற்சியை எடுக்கும்போது தேவன் நித்தியமான ஆசீர்வாதங்களாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம ஜெபிப்போம். அவரிடத்துல இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்துல கேட்போமா? ஜெபம். நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல வேலையில் கூட அப்பா ராஜா, இந்த மறைந்திருக்கும் பொக்கிஷம் உவமை வழியாக அப்பா நீர் எங்களோடு பேசும் காரியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய ஜீவன் விலையேறு பெற்றதப்பா, அது எங்களுக்காய் நீர் தந்தீரே அப்பா, எங்களோட மீட்பின் நிமித்தம் எங்களுக்கு நீர் தந்தீரே அப்பா. அதற்கு நாங்கள் திரும்ப என்ன செய்தாலும் அதற்கு ஈடு இணையே ஆகாது ராஜா, ஈடு இணையே ஆகாது அப்பா. அப்படி இருந்தும் நீர் நித்திய பரலோகத்தை தர வல்லவராக இருக்கிறீர் அப்பா. எங்களோட அர்ப்பணிப்பை கொடுப்பதன் மூலமாய், அது ஒரு சிறிய காரியம் அப்பா, அதை கொடுப்பதன் மூலமாய் நீர் நித்திய மகிழ்ச்சியும் பரலோக ராஜ்யத்தையும் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பின் அப்பா, அந்த காரியத்தை நாங்கள் பண்ணும்படியான வாஞ்சையும் அப்பா அந்த ஒரு தாளந்தியம் நீர் கொடுங்க ராஜா. உமக்கென்று எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ராஜா உம்மை சார்ந்து நாங்கள் வாழும்படியாய் எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் நீர் இருக்கும்படியாய் எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட கிருபை செய்யுங்க. எந்த ஒரு பாவ சாபங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி, உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி என் தேவனுடைய ராஜ்யத்துக்கே முதல் உரிமை கொடுத்து நாம் உண்மையே சார்ந்து இருந்து உம்முடைய நித்திய கிருபையான நித்திய மகிழ்ச்சியான பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.